இப்ப ஆண்களுக்கு சுன்னத்து பண்றதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு யூஸ் ஆகாத, அவனுடைய தாம்பத்தியத்துக்கு தேவைப்படாத, அது இருந்தால் எந்த வகையிலையும் பெரிய நன்மை செய்யாத ஒரு பகுதியை தான் வெட்டி போடுறாங்க. அது அதுக்கு சம்பந்தமே இல்லை. மனிதனுக்கு என்ன செய்வதில்லை, அவசியமான ஒரு பொருளே கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கும்போது அந்த கவர் தேவைப்படுது. கற்பு அறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு பல இதுல இருக்கனால அந்த இடத்துக்கு கிருமி தொற்று அதிகமா இருக்கிறதுனால உள்ள இருக்கும்போது அந்த கவர் செய்யப்பட்டதான் நல்லதுங்கிறதுக்கா அல்ல கவர் பண்ணி வைக்கிறான். வெளியே வந்த பிறகு அந்த கவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, மேல உள்ள அந்த தோல் தேவையில்லை என்கிற அடிப்படையில் அது மார்க்கத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம இஸ்லாம் மட்டும் சொல்லல, உலகத்தில் உள்ள எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னது, சுன்னத்து பண்ணணும், அது நல்லது. யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நாட்டில் குழந்தைக்கு என்ன செய்வாங்க, பிறந்தவனே சுன்னத்து பண்ணி போடுவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல பண்றாங்க, இப்பவும் பண்றாங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எல்லாருமே சுன்னத்து பண்றாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே அரசாங்கத்தில், அங்கங்க குப்பை தொட்டில போடுற குழந்தைகளாம் தூக்கி அரசாங்கத்தில் வளர்க்கணும், அதுல தொற்று நோயெல்லாம் பிள்ளைகளுக்கு வருதுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொட்டில் குழந்தையில போட்ட எல்லா ஆம்பளைக்கு சுன்னத்து பண்ணிட்டாங்க. யார் சொன்னது? இந்துத்துவாவுடைய தலைவன் சொல்லக்கூடிய ஜெயலலிதா சொல்றாங்க, நீங்க வந்துகிட்டு சுன்னத்து பண்ணிருங்க எல்லாத்துக்கும் அர்த்தம். முதலமைச்சராக இருக்கும்போது ஆர்டர் போட்டாங்க, அது மாதிரி பண்ணாங்க. அது நல்ல விஷயம். பெண்களுக்கு சுன்னத்து என்று பண்ணுகிறார்களே, அது சில ஆப்பிரிக்காவிலையும் சூடான் போன்ற சில நாடுகளிலையும் சாபி மதுகளுடைய தாக்கம் இருக்கக்கூடிய கேரளா, காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், கீழக்கரை மாதிரியான சில பகுதிகளிலையும் அந்த ஃபிக்ஹ் கிதாபுல தப்பா எழுதி வைத்ததை வைத்துக் கொண்டு பொம்பளைகளுக்கும் சுன்னத்து இருக்குது அப்படின்னு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அடிப்படையாக கொண்டு அந்த பெண்கள் சுன்னத்துன்னு பண்றாங்க. பெண்களுடைய சுன்னத்து என்று சொல்லக்கூடியது அவங்களுக்கு அந்த எதை சுன்னத்து பண்றேன்னு சொல்றாங்களோ அதுதான் அவங்களுடைய இல்லற இன்பத்துக்கு தேவையான ஒரு பகுதி, தேவையான ஒரு உறுப்பு. ஆம்பளைக்கு சுன்னத்து பண்றது தேவையற்ற ஒன்று, அந்த யூஸ்லெஸ், வேஸ்ட். அது கழிவு பொருள் மாதிரி உள்ளது, நகை மாதிரி உள்ள வெட்டி எரிஞ்சிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இல்லறத்துடைய எல்லா இன்பங்களும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுகிறானோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டை பிடிச்சி என்ன செய்யறானோ, வெட்டுறானோ சுன்னத்துங்கிற பேர்ல. அதனால அவங்களுக்கு தாம்பத்திய சுகங்கள்லாம் குறைஞ்சு போயிடும், அவங்களுக்கு இன்பங்கள் கம்மியாயிரும். அது மார்க்கத்தை காட்டுமிராணித்தனமானது, அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீசுகளை வச்சுதான் நினைச்சிருக்கிறாங்க, அதை ஒரு சட்டமாக்கி இருக்கிறாங்க. அது உங்க ஊர் மாதிரியான சில ஊர்களில் இருந்து பேப்பர்ல கூட அதை பத்தி ஒரு விமர்சனங்கள்லாம் எழுதப்பட்ட காட்சியை பார்க்கிறோம். நல்லா தெரியுது, சயின்டிபிக்காவும் நல்லது இல்லை. மார்க்கத்தில் சொல்லி இருந்தா சயின்டிபிக்கெல்லாம் பார்க்க வேண்டியது அது விஷயம். மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத ஒன்றா இருக்கிறதுனால அது அறிவியல் பூர்வமாக அது கேடு, பொம்பளைகளுக்கு அது கேடு. அவங்களுக்கு இல்லற சந்தோஷம் மற்ற பொம்பளைகளுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த சுன்னத்து பண்ண பெண்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பதை விளங்கி கொண்டு அதை என்ன செய்யணும், கம்ப்ளீட்டா தவிர்க்கணும். நம்ம அப்பம்பாட்டம் காலத்தில் இந்த வழக்கம் என்று நினைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது. எங்க ஊர்ல எல்லாம் சாப்பி தான் இருந்தாங்க, எங்க ஊர்ல சுத்தமா தொடச்சாச்சு இல்லை, அந்த பழக்கமே கிடையாது. ஊர்ல தடைப்பட்டு நினைச்சிட்டாங்க, எங்க ஊர்ல தொண்டில எல்லாம் எங்க ஊர்லயும் சாப்பி தான் இருந்தாங்க, அங்கெல்லாம் கிடையாது. நிறுத்தினா ஒழிச்சு போடலாம். அவனுக்குதான் இந்த மதுகப்புங்கிற பேரை வைத்துக் கொண்டு யாரோ சொன்னதை வைத்து நம்ம இப்படி ஒரு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயலாகத்தான் அதை உலகம் பார்க்கிறது. மார்க்கத்தில் இதுக்கு ஆதாரம் கிடையாது, விட்டுருங்க.